ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு. ஜூன் 22, 2024. நம்மிடம் அனைத்திலும் உயர்ந்த எண்ணங்களின் சக்தி இருக்கின்றது. அனைத்து மனிதர்களும் எண்ணங்களை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் தான் என்ன எண்ணங்களை உருவாக்குகிறார்கள் என்று பலரும் கவனம் செலுத்துவதில்லை. எப்போது நம் மனதில் சுமையை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் ஓடுகின்றனவோ அவற்றின் மீது கவனம் செலுத்துவோம். எந்த எண்ணம் என்னை சுமை நிறைந்தவனாக ஆக்குகிறது என்று சிந்தித்து பார்த்து ஞானத்தின் பலத்தினால், சமர்ப்பணத்தின் பலத்தினால் அதனை தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு தன்னைத்தான் லேசாக்கிக் கொள்வோம். உதாரணத்திற்கு, ஒருவர் மக்கள் என்னை பற்றி என்ன யோசிக்கிறார்கள் என்று தெரியவில்லையே, இந்த நபர் என்னை பார்க்கும் பார்வையே சரியில்லை, இவ்வாறு யோசிக்கிறார் என்றால் எண்ணங்களின் பலத்தினாலேயே அதனை முடித்துவிட வேண்டும். அதற்காக அவர் என்ன யோசிக்க வேண்டுமென்றால், அட, பாபா என்னை தெரிந்திருக்கிறார், அவர் என்னை அறிந்திருக்கின்றார், நான் அவரை அறிந்திருக்கின்றேன். பிறர் என்னை பற்றி என்ன யோசித்தால் என்ன, அது எனக்கு ஒரு பொருட்டல்ல. சூரியன் பிரகாசிக்கின்றது, அதனை பலரும் பலவிதமாக பேசுகிறார்கள். சிலர் புகழ் பாடுகிறார்கள், சிலரோ நிந்தனை செய்கிறார்கள். இது என்ன இவ்வாறு சுட்டெரிக்கிறது, நெருப்பு கோலங்களை வீசுகிறது என்றெல்லாம் கூறுகிறார்கள். இந்த நிந்தனைகள் சூரியனை பாதிக்கப் போகின்றனவா என்ன? அவ்வாறே சோதனை செய்வோம். எப்படிப்பட்ட பலவீனமான எண்ணம் வந்து என் மனதின் திசையையும் தசையையும் மாற்றிவிடுகிறது? எந்த எண்ணங்கள் என் மகிழ்ச்சியை பறித்து செல்கின்றன? எந்த எண்ணங்கள் எனது ஊக்க உற்சாகத்தினை அழித்து விடுகின்றன? எந்த எண்ணங்கள் என்னை எதிர்மறையாக்கி விடுகின்றன? நான் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறேன்? எந்த ஒரு மனிதர் தனது எண்ணங்களின் மீது கவனம் செலுத்துகிறாரோ அவர் சுலபமாகவே வீணான எண்ணங்கள், சுமை நிறைந்த எண்ணங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு விடுகிறார். அவரது எண்ணங்கள் மிகுந்த சுகத்தை அளிக்கக்கூடியவையாக ஆகிவிடுகின்றன. அவரது எண்ணங்கள் உலகிற்கு நன்மை செய்யக்கூடியவையாக ஆகிவிடுகின்றன. எண்ணங்களுக்கு மிகுந்த சக்தி இருக்கிறது. நமது அனைத்து காரியங்களையும் எண்ணங்களின் சக்தியினாலேயே நம்மால் சாதிக்க முடியும். நாம் எண்ணங்களில் மிகுந்த லேசான தன்மையை கொண்டு வருவோமானால், மனதை குழப்பிக் கொள்ளாமல் இருப்போமானால் மனதின் சக்திகள் அதிகரிக்கும். சக்தி வாய்ந்த மனதின் எண்ணங்களால் பல காரியங்களை சாதிக்க முடியும். நமது எண்ணங்கள் வெற்றியடைய துவங்குகின்றன. எனவே நமது எண்ணங்களின் சக்தி எங்கே வேலை செய்கிறது என்று கவனம் செலுத்த வேண்டும். இன்று விசேஷமாக சோதனை செய்வோம். எந்த எண்ணங்களால் நான் சுமையை எடுத்துக்கொள்கிறேன்? மேலும் இந்த வாழ்க்கையில் ஒரு அப்படிப்பட்ட திருப்பு முனையை கொண்டு வருவோம். எந்த விதமான சுமையை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்களை நான் உருவாக்கவே மாட்டேன். சிறிது காலம் கவனம் செலுத்தினால் கூட எந்த எண்ணங்களை கொண்டு நாம் சுமை நிறைந்தவராக ஆகிக் கொண்டிருந்தோமோ அவற்றிற்கு உண்மையில் எந்த மதிப்பும் இல்லை என்று புரிய வரும். நமது உயர்ந்த மனநிலைதான் மதிப்பு வாய்ந்ததாகும். சின்ன விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொண்டு நமது மகிழ்ச்சியை, லேசான தன்மையை நாம் ஏன் இழக்க வேண்டும்? ஏனென்றால் நாம் பலவீனமான எண்ணங்களை உருவாக்கும் போது நாலாபுறங்களிலும் பலவீனமான அதிர்வலைகள் பரவுகின்றன. ஆனால் நமது வீடுகளில் நாம் மகிழ்ச்சி, லேசான தன்மை மற்றும் அமைதியின் சூழலை உருவாக்க விரும்புகிறோம் அல்லவா? எனவே மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். அனைத்தையும் பாபாவுக்கு கொடுத்துவிட்டு லேசாக இருப்பதற்கு பயிற்சி செய்வோம். மேலும் யார் எனக்கு உறுதுணை புரிகிறார் என்ற ஆன்மீக பெருமிதத்தில் நிலைத்திருப்போம். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். நான் டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆவேன். மேலும் எந்த எண்ணங்கள் நம்மை சுமை நிறைந்தவராக ஆக்குகின்றனவோ அவற்றை மூட்டை கட்டி பாபாவிடம் ஒப்படைப்போம். எடுத்துக்கொள்ளுங்கள் பாபா, இந்த சுமைகள் அனைத்தும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். பின்னர் மிகுந்த அழகான எண்ணம் உருவாகி உங்களது மனதை லேசாக்கிவிடும். இப்படிப்பட்ட அழகான அனுபவத்தை முழு நாளும் செய்வோம்.
மேலும் பயிற்சி செய்வோம். நான் தூய்மை தன்மையின் ஃபரிஷ்தா, ஆகாயத்தில் நிலைத்திருக்கிறேன். பாபாவுடைய தூய்மை சக்தியின் ஒளிக்கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை பாபாவிடமிருந்து கிரகித்து கொண்டு முழு உலகிற்கும் பரவ செய்கிறேன். இந்த யோக தானத்தினால் முழு உலகிற்கும் சுகம், அமைதி கிடைக்கப் பெறுகின்றன. மேலும் அனைத்து விதமான தடைகளையும் அழிக்கின்றன. ஓம் சாந்தி.